ரெடி ஸ்டார்ட். குருஜி, ராமாயண காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விளக்கவும். அன்பு மகளே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் பெயர் வைத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகிறார்கள். ஒரு கர்ப்பப்பையில் தாய் தகப்பன் சுழலீட்டில் புகுகின்ற போது ஒரு விந்து அணுவானது கர்ப்பப்பையில் சென்ற பிறகு 10 மாதம் கழித்த பிறகு பிறக்கிறது. பிறக்கிற பிள்ளை அனைத்து கிரகங்களை இயக்கின்ற அளவிற்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டது. இங்கு பட்டன் தட்டினால் சந்திரனை அழித்து விடலாம் என்கின்ற அளவிற்கு. அப்பொழுது செயற்கை நுண்ணறிவின் மூலம் ஒரு ஆத்மா சரீரத்தில் இருக்கின்ற விந்து அணு ஒளியாக மாறுகின்றது போது ஆத்மா என்ற விந்து அணுவை கபால உச்சி கேட்டினால் பெண் போகத்தின் போது யோனிக்குள் உழுகின்ற விந்து அணு, ஆண் பெண் விந்து அணு, ஹீமோகுளோபின் ஜீன்ஸ், இது 7 சக்கரங்களுடைய கபால உச்சி ஏறி சகசரத்தில் 72,000 நாடி நரம்புகளும் கூடுகிறது. அந்த 72,000 நாடி நரம்புகளும் சுழிமுனையில் ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளியாக சுழிமுனையில் மாறுகின்ற போது தூரத்தில் நடக்கின்ற காட்சியெல்லாம் இன்றைக்கு ஜியோ போன், பிஎஸ்என்எல் போன், ஓடோ போன் என்பதில் உங்களுக்கு சிம்மை போட்டு சிம்மில் போனுக்குள் சிம்முக்குள் பேட்டரிக்குள் ரீசார்ஜ் பேலன்ஸ் டவர் இருந்தால் உங்களுக்கு எப்படி உட்கார்ந்த இடத்தில் போனில் பார்க்கிறீர்களோ அதுபோன்று பார்ப்பது தான் ஆர்டிஃபிஷியல். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் மகாபாரதம் ராமாயண காலத்தில் எல்லாம் ஆர்டிஃபிஷியலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே பயன்படுத்திய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு தொலைக்கருவிகளின் மூலம் செல்போன் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் ஆர்டிஃபிஷியல். ஆனால் 60% தீமையை நல்லதாகவும் 40% நல்லதை தீமையாகவும் காட்டுகின்ற சக்தி ஆர்டிஃபிஷியல் வருவது அதர்மம் தலை தூக்கிவிடும். அப்போ கலியுகத்தினுடைய கடைசி காலத்தில் வாழ்கிறாய். கலியுகத்தின் கடைசி காலத்தில் நீ வாழுகின்ற போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற விஞ்ஞானத்தின் மூலம் தீயதை தான் பரப்புவார்கள், தர்மத்தை பரப்ப முடியாது. தர்மம் அழிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம சிவாயா. ஐயா குருவே, சஞ்சயன் திருதராசனுக்கு நேரடி தொலைக்காட்சி சொல்றாரு, அதன் மூலம் நமக்கு கிடைப்பது என்ன? அன்பு சகோதரனே, 2006 என்னிடம் பழகிய நீ தம்மண்ணன் செட்டியார் ராஜயோகம் என்ற ஒரு புத்தகத்தை என்னிடம் கொடுத்தாய். அதை நான் படித்தேன். அதில் அந்தரங்கம் என்கின்ற ஒன்றில் பரியங்கா யோகம் குண்டலினி யோகத்தின் போது விந்து நிலையானது, விந்து நிலை தனையறிந்து விந்து கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். விதமான நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமில்லாத குரு நீயாவாய் என்று என் குருநாதர் அகசீஸ்வரன் அகம் கண்ட ஈஸ்வரன் அகத்திற்குள்ளே ஒளி. உண்ணும் போது உயிரெழுத்து உயிரே வாங்க, உறங்கும் போது மதுதானப்பா, பெண்ணின் பால் இந்திரியை விடும்போதெல்லாம் பேணி வளர்ச்சியில் அவத்தே நில்லு, திண்ணீர் இலையில்லா தரையில்லா காயில்லா விட்டதுவே காய கர்ப்பம் மருந்தப்பா, தினந்தோறும் உண்ண வல்லார் மண்ணூழி காலம் வாழ்வான் பாரே, மரளையில் அகப்பட மாட்டான் தான் குலசேனே என்று என் குருநாதன் என்னுள் இருந்து என்னை பேச வைப்பதால் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு யுத்தத்தில் நடக்கின்றதை அவனுடைய இல்லத்திலே டிவியில் பார்ப்பது போன்று விளம்பரப்படுத்தியிருக்கிறான். அப்பொழுது உன்னுடைய 72,000 நாடி நரம்புகளும் 21,600 சுவாசமும் நெற்றி புலனும் என்பது ஒரு ஒளி கிடைக்கும். அந்த ஒளி கிடைக்கின்ற போது நீ எந்த இடத்தில் மனதை நிறுத்துகிறாயோ அந்த இடத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை இப்பொழுது டிவியில் பார்ப்பது போன்று செல்போன் போடுவது பார்க்கலாம். அப்படி பார்க்கின்ற போது சஞ்சயன் திருதராஷ்டிரா, இப்பொழுது உன்னுடைய கர்ணனை கிருஷ்ணன் அழிக்கின்ற ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்ணன் தர்மத்தையே தெய்வம் கொள்ளுகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அழுகிறேன், எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறான் திருதராஷ்டிரன். கர்ணனும் இறந்து விட்டான் என்ற நிகழ்ச்சியை திருதராஷ்டிரன் யுத்த காலத்திலே நடப்பதை சொல்லுகிறான். அப்பொழுது சுழிமுனை ஒளி கிடைத்து விட்டான். 72,000 நாடி நரம்பும் கபால உச்சியில் நின்று விட்டால் 7 சக்கரங்கள் வழியாக விந்து கபால உச்சி கேறி நெற்றி போட்டு கிடைத்தால் தூரத்து காட்சி இந்த செவ்வாய் கிரகத்தை நடக்கிறது என்பது சொல்லலாம். அதுதான் என் சித்தர்கள், என் யோகநாணிகள் 21,600 சுவாசத்தையும் 7 சக்கரங்கள் வழியாக சுழிமுனையை திறக்க வைத்தார்கள். சுழிமுனை என்பது இடகரை பிங்கலை சுழிமுனை, 2 சுவாசங்களும் அகாரம் உகாரம் மகாரம், ஓங்காரம் பர்ணவநாதம்,
உலகம் பிரபஞ்சம் முழுதும் ஒரு புவியீர்ப்பு சக்தியில் விளங்குகிறது. அந்த புவியீர்ப்பு சக்தியை வைத்துக்கொண்டு நடப்பதை, பிரபஞ்சம் முழுசும் நடப்பதை உட்கார்ந்த இடத்திலே சொல்லலாம். அப்பொழுதுதான் சஞ்சயன் திருதராசருக்கு சொல்லியதாக எனக்கு என் அகஸ்தீஸ்வரன் சொல்லுகிறான். என்னை மோசடி என்றோ பித்தலான் என்றோ பொய்யன் என்றோ சம்பாதி செஞ்சன் என்று உலகம் சொல்லுவது பற்றி இல்லை. ஞானிகள் தன்னுள்ளேயே உலகத்தில் நடப்பதை எல்லாம் சுழிமுனையில் ஒளியின் மூலம் டிவியின் மூலம் பார்த்து கொள்ளலாம். ஐயா மகிழ்ச்சியா ஐயா, ராமாயணத்தில் சூர்பனகைக்கும் பரதனுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுங்கள். சூர்பனகை என்கின்றது ஒரு மூக்கை அறுப்பது என்று சொல்லுகிறார்கள். சுவாசங்கள் இரண்டும் சுழிமுனையில் ஒடுங்குகின்ற போது நடப்பதை முன்கூட்டி அறிந்து கொள்கின்ற சக்தி சூர்பனகைக்கு உண்டு. சூர்பனகை அனைத்தையும் அறிந்து கொள்கின்ற ஆற்றல் உடையது என்றால் அவளுக்கு மூலாதாரமாக இருப்பது சுவாசம், வாசி. அந்த வாசியை தடுத்து நிறுத்தினால் அவளுக்கு தூரத்தில் நடப்பதையும் தன்னுள் நடப்பதையும் பிறருக்கு நடப்பதையும் அறிந்து கொள்வதை தடுத்து நிறுத்தலாம் என்கின்ற எண்ணம் மகாபாரத காலத்திலே உண்டு. அப்பொழுது ராமாயண காலம் மகாபாரத காலம் எல்லாம் விஞ்ஞானத்தினுடைய உயரிய காலகட்டம். அப்பொழுது விஞ்ஞானத்தின் உயரிய காலகட்டம் போது எலக்ட்ரோ வேவ்ஸ் என்கின்ற மின் அணு காந்த சக்தியின் மூலம் சாயுச்சியம் என்ற தன்னுடைய உருவத்தை நிழல் உருவத்தை ஒளிவேகமாக்கி தூரத்தில் நடப்பதையெல்லாம் கண்டவர்கள் தான் மகாபாரத ராமாயண கதாபாத்திரங்கள். ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு உண்மை. கன்னியாகுமரியில் ஒரு புள்ளி வைத்துவிட்டு காஷ்மீருக்கு ரோடு போடுகின்றால் அந்த வழியில் எந்தெந்த நகரங்கள் எல்லாம் வரும் என்பதை மேனேஜ் பண்ணி ரோடு போடுபவனுடைய வேலை. ஆனால் புள்ளியை வைத்து கோடு கிழிப்பது ஞானியினுடைய வேலை. ஞானி எதை நினைக்கிறானோ அது பிரபஞ்சத்தில் நடக்கும். ஆகவே சூர்பனகைக்கும் நீங்கள் கேட்டது யாரு? சரவணன். அது லட்சுமணனுக்கும் சூர்பனகைக்கும் ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சிக்காக தான் அந்த இதை ஆர்டிபிஷியலாக இன்னைக்கு நடப்பதை அன்றைக்கே காட்டியிருக்கிறார்கள். இதுவே கருத்து. நம சிவாய. மூச்சு பயிற்சி என்பது எப்பொழுது தாய் கர்ப்பத்திற்குள் தாய் தகப்பன் விந்தணு சென்றவுடன் தாய் கர்ப்பப்பைக்குள் ஒரு டீ போன்று அந்த விந்தணு வளர்கிறதோ அப்பொழுது மூச்சு காற்றானது கொப்புளின் மூலம் குழந்தைக்கு காற்று செல்கிறது. குழந்தை கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் வருகின்ற போது கொப்புள் கொடி எப்பொழுது கட் பண்ணுகிறோமோ அப்பொழுதுதான் குழந்தை ஆ என்று கத்துக்கிறது. ஆ என்று கத்துக்கின்ற போது வெளி சுவாசம் மூக்கு வழியாகவும் தொண்டைக்குழியாகவும் 7 சக்கரங்கள் வழியாகவும் சுவாசம் போகின்ற போது அந்த மூச்சு காற்று தான் அந்த குழந்தை பிறக்க வைக்கிறது. அந்த குழந்தை பிறந்த வைத்தால் இறைவன் சொத்து, பொது உடைமை சொத்து, அரசாங்க சொத்து என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மூச்சு இடகலையில் சந்திரகலையில் உள்வாங்குதல் 2-8-16 நொடி உள்வாங்கி 4-8-32 நொடி சூரியகளில் சுவாசத்தை வெளியேற்றி 8-64 நொடி சுவாசத்தை நெற்றி போட்டு நிறுத்தினால் உங்களுக்கு சுழிமுனை நாடி திறக்கும். எப்படி திறக்கும்? 7 சக்கரங்கள் வழியாக சுவாசம் கொப்புள் கொடியாக தாய் வழி சுவாசம். அதான் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கழுத்தினால் எத்திய கபாலம் ஏற்ற வழியில் விருத்தரும் பாலராக மேனியும் சிறந்திடும் அருந்தரித்த நாதர் பாகம் அம்மை பாகம் உண்மையே என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தைக்கு முடிச்சு போடுகின்ற போது குழந்தை வாங்குகின்ற சுவாசம்தான் வாசி. அந்த வாசியை தான் கீழ்நோக்கி வருவதை மேல் நோக்கி ஏற்றி 21,600 சுவாசத்தையும் சுழிமுனையில் நிறுத்துவது தான் வாசி யோகம் என்று சித்தர்கள் அதிலே அழகாக சொன்னார். என் அகஸ்தீஸ்வரன் சுவாசத்தை உள்ளே நிறுத்து என்று சொன்னார். பதஞ்சலி அருமையாக வாசி யோகம் என்று பதஞ்சலி அதை நிறுவினார். அந்த பதஞ்சலி மகானுடைய ஆத்மா தில்லையம்பலத்து நடராஜன் உருவத்திலே திருநடன கூத்து என்ற ஒரு கூத்து ஆடுகிறது. காஷ்மீர் கதிர்கள் என்று சொல்லுகிறார்கள். காஷ்மீர் கதிர்கள் திருநடன காட்சியை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். விந்து நாகம் அமிர்தம் கபால உச்சிக்கறி உண்ணாக்கில் வருவதை சொல்லியிருக்கிறேன். ஒளியை சொல்லியிருக்கிறேன். இறுதியம் நிறுவது நுரையீரல் நிற்பதை கண்டிருக்கிறேன். என் சரீரத்திற்குள்ளே உடலுக்குள்ளே 10 விதமான நாதங்கள், இடி ஓசை, கடலோசை, மாடு கத்துதல், தமாரம் அடிப்பது போன்ற ஓசைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்று விளக்கம் கொடுக்கிறார் எனது குருநாதர் திருமூலர். அதன்படி வாசி ஓட்டினால் உங்களுக்குள் இருக்கின்ற உங்களுடைய விந்து அணுவே ஒளியாக மாறுகிறது. ஆண் பெண் விந்து அணுவே ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளியை
அணுக்கூறுகளாக்கி அந்த அணுக்கூறுவை எக்ஸ்பிரஷன் பண்ணால் சரவணன் உங்கள் பேர் வசந்தி. வசந்தி என்ற 2 சகோதரிகள் என்னிடம் வருகின்ற போது ரிஷிகேஷ் பத்ரிநாத்தில் இருக்கின்ற ஒருவர் 41 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் சந்தித்தவர் இப்பொழுது ரிஷிகேஷிடம் சமாதியாகிவிட்டார். அவர் சொல்லிதான் இவரிடம் வந்தேன். ஒளி கண்ட ஒருவரை உலகத்தில் 850 கோடி மக்களில் 850 கோடிகள் ஒளி பார்க்கலாம். ஒளி கண்ட சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் பிறந்துட்டார்கள். இந்த உலகத்தில் தீமை பஞ்சபூதங்களை நமசிவாயம் என்ற பஞ்சபூதங்களை சீரழிப்பவர்கள் வந்துவிட்டார்கள். பஞ்சபூதங்களை சீரழிக்கின்ற விஞ்ஞானங்கள் அழிந்து மக்களை பாதுகாக்க சித்தர்கள் வருவாராக. ஓம் அகஸ்தீஸ்வராய வித்மகே காளஹஸ்தாய தீமகி தன்னோ சர்வ பிரசோதயாத். பாரதமே பாரதமே 14 சித்தர்களே 14 சித்தர்களே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி.